ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா IPL 2025ல பெருசா பண்றது இல்ல. ஓகே, ஸோ விளையாண்ட 4 மேட்ச்ல முதல் மேட்ச் மட்டும் வெற்றி, அது ஒரு சூப்பரான வெற்றி. அதுக்கப்புறம் 3 மேட்சுமே தோல்வி. சோசியல் மீடியால பாத்தீங்க அப்படின்னா MS தோனியை கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. MS தோனிலாம் ஒரு ஆளா, அவர் இங்க இறங்குறாரு அங்க இறங்குறாரு, இன்டென்ட் இல்லாம ஆடுறாரு, அவர் எதுக்கு விளையாடணும், யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அது இது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா தோனியை போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் செமையான தோனி ஃபேன்ஸ். அவங்களே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, போதும் தலை, இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. ஈவன் தோ எனக்குமே வந்து நம்மளுமே வீடியோல பதிவு பண்ணியிருக்கோம், நிறைய டைம்ல வந்து தலை இன்டென்ட் இல்லாம ஆடுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. ஓகே, இருந்துச்சு, அப்படிதான், அது உண்மைதான், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஓகே, பட் ஆனா அவர் மேல இவ்வளவு வன்மத்தை கொட்டுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. சி, இது ஒரு IPL சீசன். உங்களால எல்லா சீசனுமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாலாம் பண்ண முடியாது. ஒரு சில மிஸ்டேக்ஸ் ஒரு சில இடங்கள்ல நடக்கிறதுனால ஆப்வியஸ்லி அந்த சீசனே குளறுபடி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஆக்ஷன்ல நடந்த ஒரு மிஸ்டேக்னால தான் இப்போ இந்த சீசன் குளறுபடி ஆயிருக்கு. பட் ஸ்டில் இன்னமும் இது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லாம் போகல. இன்னும் 10 மேட்ச் இருக்கு. இன்னும் 10 மேட்ச்ல 6 மேட்ச் ஜெயிச்சாலே கம்ஃபர்டபுளா வந்து நீங்க குவாலிஃபை ஆகலாங்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்கிறப்போ எதுக்கு இவ்வளவு வன்மம் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு இடையில நிறைய இருக்கு. இதைத்தான் கரெக்டா டைம்னு யூஸ் பண்ணிக்கிட்டு ஆல்ரெடி தோனி ஹேட்டர்ஸ்னு சொல்லப்படுற அவனுங்க இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் ஆனால் இங்கே எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா, MS தோனி வந்து விளையாட மாட்டேங்கிறாருன்னு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, டேய், டாப் ஆர்டரே விளையாடுறது இல்லடா, பவுலிங்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒரு சில பேர் தான் நல்லா போடுறாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சீரியஸ்லி டாப் ஆர்டர் ரொம்ப சொதப்பலுங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிளேலேயே ஆல்மோஸ்ட் வந்து சிவம் டூபே வந்துடுறாரு. அப்படிங்கிறப்போ தோனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் போன மேட்ச்ல 10வது ஓவரே வந்துட்டாரு. நீங்க பழைய தோனி அப்படின்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து நின்று அடிச்சு முடிச்சு கொடுக்குறாரோ இல்லையா, அந்த கேமை எடுத்துட்டு போயிடுவாரு. பட் இப்போ அப்படி கிடையாது. அவர் இப்போன்னு இல்லை, கடந்த ஒரு 3-4 வருஷமாவே அவர் அப்படிப்பட்ட கேம் ஆடுறதே கிடையாது. ஏன்னா அவர் அந்த கேம்லாம் முன்னாடி உள்ளவங்க ஆடி கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க. கடைசி ஒரு 3 ஓவர்ல நின்று ஆடுறது தான் அவரோட கேமாவே வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. நீங்க டாப் ஆர்டர் யாருமே விளையாடல அப்படிங்கிறப்போ தோனி மேல மட்டும் போயிட்டு தோனி அடிக்கலன்னு சொல்றது வந்து என்ன மாதிரி இதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா டாப் ஆர்டர் லைக் யாருமே, நீங்க ராகுல் திரிபாதி இருந்தப்போ அவர் விளையாடல, தீபக் கூட ஒரு மேட்ச் அவர் விளையாடல, நீங்க இப்போ ரச்சின் ரவீந்திரா 2 மேட்சா விளையாடல, டெவான் கான்வே ஓகே ஒரு மேட்ச் தான், பட் ஸ்டில் அவரும் விளையாடல, ருத்ராஜ் கெய்க்வாடே விளையாடல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க தவிர, நீங்க ஏன் எல்லாரும் போயிட்டு தோனி ரிட்டையர் ஆகுங்கன்னா, டேய், அவர் ரிட்டையர் ஆகுறத அவர் தான்டா டிசைட் பண்ணணும், நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணும், எப்பா நீ இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பர்டன்பா, நீ வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே டிசைட் பண்ணாம நீங்க ரிட்டையர் ஆகுங்கன்னு சொல்றப்பதான் இங்க எனக்கு வேற யாரோ இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி இருக்கு. எஸ், அதான் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தோனி ஹேட்டர்ஸ், சோ கால்டு தோனி ஹேட்டர்ஸ் பண்ணுறது தான் இது. ஓகே, சில், நான் வந்து எப்படி இந்த எமோஷன்ஸ் இதெல்லாம் விட்டுட்டே நான் பேசுகிறேங்க. தோனி வந்து ஆக்சுவலி வந்து இது பண்ணியிருக்காரு அது பண்ணியிருக்காருன்னு நான் சொல்கிறதுக்குலாம் அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் சீரியஸாக நான் CSK ஃபேன்ரா 5 கப்பு வச்சுருக்கேன்டான்னு ஒரு கெத்தாக திரிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணமே அந்த ஆள் தான். அதாவது அந்த ஆள் அண்ட் அந்த டீம் தான். ஓகே, ஸோ ஒரு சீசன் ஃபெயில் ஆகுறப்போ கண்டிப்பாக நம்ம வந்து அந்த டீமுக்கே சப்போர்ட்டிவாக தாங்க இருக்கணும். நான் நைட் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னா, இந்த வேர்ல்டே வந்து தோனிக்கும் CSKக்கும் அகைன்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த வேர்ல்டுக்கு அகைன்ஸ்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது உண்மைதான். ஏங்க, ஒரு சீசன் அவங்க கிரிக்கெட்டர்ஸ் அவங்க என்ன போய் தோல்வி அடையணும் அப்படின்னா விளையாடுறாங்க சொல்லுங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நடக்கிறது. ஓகே, பட் இப்போ நான்லாம் நீ என்னடா நீ ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசுகிற, நீயும் தான் CSK தோத்தப்போ வீடியோ போட்டேன்னா அது என்னோட வேலை. CSK தோத்ததுக்கான ரீசன் போடலாம், CSK இதுதான் அப்படிங்கிற இதனால தோத்துச்சு, இந்த சேஞ்சஸ் பண்ணணும், இவரை கொண்டு வரலாம்னு சொல்கிறதெல்லாம் வேறு. அதை விட்டுட்டு ரிட்டையர் ஆகுங்க, இதெல்லாம் ஒரு டீமா, இது வந்து இப்படி அப்படி அதெல்லாம் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய தப்பு. ஆக்சுவலி அவங்க பண்றதை நீங்க எடுத்து வைக்கலாம். டாப் ஆர்டர் நல்லா விளையாடலங்க, அவங்க விளையாடட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பவர் பிளே ஸ்கோர் ஏற மாட்டேங்குது, ஸோ அது ஏற்றட்டும், யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுங்க, அவங்க உள்ள வந்து ஏதாவது பண்றாங்களான்னு பார்ப்போம் இப்படின்ட்டு நீங்க உங்களோட கருத்துக்களை எடுத்து வைக்கலாமே தவிர ஹேட் ரேட்டை பரப்பக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நான் பார்க்குறப்போலாம் வந்து என்னடா அது இப்படி முதுகுல குத்துறீங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஆப்வியஸ்லி எஸ், அந்த மனுஷன் 2023 போயிருப்பாரு.
இருப்பாரு, ஃபேன்ஸுக்காகன்ட்டு தான் அவர் திருப்பி வராரு. 4 கோடி ரூபாய்க்கு ரீட்டைன் ஆயிருக்காரு. ஓகே, நான் ஃபேன்ஸுக்காக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 கோடி ரூபாய்க்கு ரீட்டைன் ஆயிருக்காரு. ஆக்ஷன்ல வந்திருந்தாருன்னா அவரோட பிரைஸ் எங்க போய் முடிஞ்சிருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் இப்போ முட்டு கொடுக்கலாம் இல்லை, பட் ஸ்டில் நான் அப்படியே நீங்கள் கூட வச்சுக்கோங்க. பட் நான் ஸ்டில் சொல்கிறேன், நம்ம பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு தான். ஏன்னா இவ்வளோ சீசன், அதுவும் இந்த 2016-17 இல்லை, அதுக்கப்புறம் 18 வந்ததுக்கப்புறம் 18 ஒரு கப்பு, 21 ஒரு கப்பு, 23 ஒரு கப்பு. யாருனாலங்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள், யாருனால முடியும்? அப்படிப்பட்ட ஒரு டீம், அப்படிப்பட்ட ஒரு கேப்டன், அப்படிப்பட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால தான் அது முடிஞ்சிச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு பேடான சுச்சுவேஷன், பேடான சீசனுங்கிறப்போ சிஎஸ்கேவை பேக் பண்ணணுமே தவிர திருப்பி நம்மளும் போயிட்டு வேஸ்ட்லாம் சொல்லக்கூடாது. எஸ், இந்த வருஷம் நிறைய குளறுபடிகள் இருக்குதா, டீம் கரெக்டாக அமையலதா, ஃபார்ம் இல்லதா, இது எல்லாம் ஓகே. எவ்ரி செட்பேக்ஸ் ஓகே, கரெக்டான அதுக்கு ஒரு கம்பேக்ஸ் இருக்கும். அண்ட் சிஎஸ்கே வந்து அதுக்கு யூஸ் ஆன ஒருத்தவங்க எவ்வளோ பெரிய கம்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஈவன் தோ இந்த சீசன்லேயே ஃபார்ச்சுனேட்ஸ் மாறி என்ன வேணாலும் நடக்கலாம், இன்னும் அடுத்த சீசன் இல்லை அதுக்கு அடுத்த சீசன் போகலாம். பட் நீங்கள் ஒரு உண்மையான சிஎஸ்கே ஃபேனாக தான் நீங்கள் சிஎஸ்கே பேக் பண்ணணுமே தவிர இப்படி பேக் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். எஸ், அது ரொம்ப சீரியஸாக இந்த சோஷியல் மீடியாலாம் பார்க்குறப்போ கஷ்டமாக தாங்க இருக்குது. இதுதான் டைம்னு சொல்லிட்டு நிறையா வேற இந்த விராட் கோலி ஃபேன்ஸ்னு சொல்லிக்கிறவங்க, ரோஹித் சர்மா ஃபேன்ஸ்னு சொல்லிக்கிறவங்க, அவங்களாம் அவங்களோட ஃபேன்ஸான்னு தெரியல, தோனியோட ஹேட்டர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதை தாண்டி வந்து ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஆப்வியஸ்லி லைக் எப்படி சொல்றது, அந்த மனுஷனை போட்டு நொறுக்குறானுங்க. அது வந்து இப்போ அந்த ஆள் ரிட்டையர் ஆகி போயிட்டாருன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ நாளைக்கே ஒரு ஷேக் ரஷீத்தை உள்ள கொண்டு வராங்க, ஆண்ட்ரே சித்தார்த்தை உள்ள கொண்டு வராங்கன்னா அந்த பசங்க வந்த உடனே அடிச்சு சிஎஸ்கே ஜெயிக்க வச்சிருவாங்களா என்ன? மேபி ஒரு இன்டென்ட் காட்டுவாங்க, மேபி ஒரு ஃபைண்ட் இந்த சீசன் எண்டில் ஏதாவது ஒரு ஃபைண்ட் இருக்கலாம். ஓகே, நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேங்க. சமீர் ரிஸ்வியை போன வருஷம் எடுத்தாங்க. ஓகே, சிஎஸ்கே சமீர் ரிஸ்வியை 8 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தாங்க. ஓகே, ஆனா அந்த பையனை ஸ்ட்ரைட்டாவே பிளேயிங் லெவனுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அந்த பையன் சின்ன பையன் தான், 18 வயசு பையன் தான். அந்த பையன்ட்ட ஏதோ இருக்கிறத பார்த்த சிஎஸ்கே உடனே இந்த பையன் வேணும் நமக்கு பிளேயிங் லெவல்னு எடுத்துட்டு வந்தாங்க. சிஎஸ்கே எப்பவுமே காசுக்காக ஒரு பிளேயரை எடுத்து கொண்டு வரவங்க கிடையாது. அதுக்கு நிறைய கிருஷ்ணப்பா கௌதம் மாதிரி ஒரு பிளேயரை 9.5 கோடி ரூபாய்க்கு எடுத்து உட்கார வச்சவங்க. சமீர் ரிஸ்வி உள்ள எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பையன்ட்ட ஏதோ இன்டென்ட் இருக்கு, அந்த பையன் விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிளேயிங் லெவனுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் யாரை எப்போ பிளேயிங் லெவனுக்குள்ள கொண்டு வரணும்னு. இப்போ நீங்க ஆண்ட்ரே சித்தார்த்துங்கிறீங்க, அந்த பையனுக்கு 17-18 வயசு தான் ஆகுது. அந்த பையனுக்கு ஐபிஎல் ப்ரெஷர் அப்படிங்கிறதே இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. டக்குன்னு இறக்கி விட்டீங்கன்னா 2-3 மேட்ச் ஃபெயில் ஆனா அந்த பையன் கெரியரே க்ளோஸ் ஆயிரும். அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது, யார் எடுப்பா? திருப்பி அந்த பையன் மோண்டு பேண்டு வர்றதுக்கே 3-4 வருஷம் ஆகும். அந்த பையனோட கெரியர் காலி. அதுதாங்க, நீங்க இது மாதிரி நிறைய இது இருக்கு. நம்ம வந்து எஸ், எனக்கு புரியுது, தோல்வினால நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி நம்ம கொந்தளிச்சு திரிகிறோம். பட் ஆனா அது அப்படி கிடையாது. கிரிக்கெட் அப்படிங்கிறது வேற. அதை கொஞ்சம் இந்த அளவுல பேசுங்க, நீங்க கொஞ்சம் அதை புரிதலா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த நிறைய பேர் வந்து ரொம்ப எமோஷன்ஸா பேசுறவனுங்களை ஃபர்ஸ்ட், ஐ மீன் ரொம்ப பேட் எமோஷன்ஸா பேசுறவனுங்களை ஃபர்ஸ்ட் கட் பண்ணுங்க. நானே எமோஷனா தான் பேசுறேன், உடனே கட் பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க. எஸ், சீரியஸ்லி நான் அதாங்க சொல்லுவேன். அது இந்த வருஷம் நமக்கு இல்லைன்னா இந்த வருஷம் நமக்கு இல்லை, அவ்வளோதான். அதுக்கு தோனி தான் காரணமா அப்படின்னா கிடையாது. பவுலிங்கில் நிறைய மிஸ்டேக், கேப்டன்சியில் நிறைய மிஸ்டேக் இருக்கு, டாப் ஆர்டர் ஒழுங்காக விளையாடல. அது வந்து ஒரு ஆள் மேலே நம்ம பிளேமே போட முடியாது. ருத்ராஜ் மேலே நான் பிளேமே போட மாட்டேன். நிறையா விஷயங்கள் மாற்றணும், மேனேஜ்மெண்ட்டாக டீமாக நிறையா பண்ணணும். பட் அது அவங்களுக்கு தெரியும். அவங்க நிறையா சீசன் பார்த்துருக்காங்க. ஒரு பெரிய சாம்பியன் 5 கப்பு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அந்த CL T20 2 கப்பு வச்சுருக்காங்க. இவங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக பெரிய கம்பேக் கொடுப்பாங்க கண்டிப்பாக. கொஞ்சம் அமைதியாக இருங்க. அந்த ஆளை போட்டு வறுத்தெடுக்காதீங்க. அந்த ஆள் இதை பார்க்கவும் மாட்டாரு, இல்லை இதுவும் பண்ண மாட்டாரு, அது நமக்கு தெரியும். பட் ஸ்டில் இதுதான் டைம்னு சொல்லிட்டு நிறையா பேர் தலை தூக்கி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஆளை போட்டு ரொம்ப ஃபேமிலி அபியூஸ் பண்ணுறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆளுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, எப்பயோ மூட்டு போயிருக்கலாம். அவர் இருக்காருன்னா நம்ம ஃபேன்ஸுக்காக தான். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணலனாலும் ஹேட்ரேட் பண்ணாதீங்க, அவ்வளோதான். அது சொல்லி தான் நான் அந்த வீடியோ முடிக்கிறேன். அண்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எஸ், ஆல்வேஸ் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான், சிஎஸ்கேக்கு தெரியும் எப்படி கம்பேக் பண்ணணும்ட்டு. கம்பேக் மேபி கூடிய விரைவில் இல்லை அடுத்த சீசன் எது வேணாலும் நடக்கலாம். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அனதர் பேக் ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.